ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. விடுமுறை தினத்தையொட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை காண்பதற்கு திரளான மக்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், கள நிலவரம். வணக்கம் கண்மொழி. தமிழக தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 10 இந்த மலர் கண்காட்சியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 10 தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியானது பிப்ரவரி 20 வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளை மறுநாள் வரை நடைபெற இருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே செம்மொழி பூங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் கண்காட்சியின் நுழைவாயில் கட்டணமாக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் பெரியவர்களுக்கு 75 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தனியாக அவர்கள் கேமரா எடுத்து வந்தால் அதற்கு தனியாக 500 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் பூக்களை கொண்டு வந்து பிரம்மாண்டமான முறையில் மலர்களை கொண்டு வந்து பல்வேறு வடிவங்களில் பூங்கா முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல வண்ணங்களில் பல வகைகளில் மலர்கள் தற்பொழுது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோஜாக்கள், துலிப், ஜெனியா, லில்லி, சம்மந்தி பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் தற்பொழுது இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யானை, அன்னப்பறவை, பொம்மை, ஆமை என்ற 18 வகையான உருவ அலங்காரங்களும் அதே போல சதுரத்தூண், இதய வடிவத்தூண், மலர்பாதை என பல வகைகள் இந்த மலர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுமக்கள் தற்பொழுது அதிக அளவில் வந்து இந்த கண்காட்சியை ரசித்து வருகிறார்கள். அதே போல இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவங்களுக்கு முன்பாக புகைப்படங்களும் அவர்கள் எடுத்துக்கொண்டு தற்பொழுது இருந்து வருகிறார்கள். தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பாக இன்று தற்பொழுது இசைக்குழுவினுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. இங்கு பூங்காவுக்கு வரக்கூடிய நபர்கள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த மலர் கண்காட்சியானது இன்னும் 2 நாட்களில் நிறைவடையும் என்பதால் தற்பொழுது பொதுமக்களுடைய வருகை தற்பொழுது சென்னை செம்மொழி பூங்காவிற்கு அதிக அளவு இருக்கிறது. கனிமொழி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.